தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மானை வழக்கணத்தை தெரிவித்துக்கொண்டு நம்ம இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம அண்ணனை சிபிஐயில் 2 நாளைக்கு அண்ணனை போட்டு பிதுக்க போகிறாங்க. இந்த 2 நாளைக்கு பிதுக்கிறதுக்காக அண்ணன் என்ன பண்ணாருன்னா, முன்னக்கூட்டியே தனி விமானம் பிடிச்சி டெல்லிக்கு பயணம் பண்ணலாம்னு சொல்லி அப்படி கிளம்பி போகும்போது அண்ணனை அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் தடுத்து நிறுத்திட்டாங்க. 40 நிமிஷம் தாமதம். எதற்காண்டிப்பா 40 நிமிஷம் தாமதம் பார்த்தீங்கன்னா, அண்ணனுடைய பேக்கில் ஒரு கத்திரிக்கோள் இருந்திருக்கு. சரி ரைட்டு, எதுக்காக தேவைப்படும் அப்படின்னு நினச்சி கத்திரிக்கோள் கொண்டு போய் ஏதாவது நுணுக்கணும், கட் பண்ணணும், அப்படி தேய்க்கணும், அதுக்காக வச்சுருப்பார். கட் பண்ணணும்னா அதுக்காண்டி வச்சுருப்பார் நினச்சி விட்டுலாம். அப்படியே அண்ணனை விட்டுட்டு பின்னாடியே ஒரு வளர்ந்த ஒருத்தர் வராரு. ஆளுக்கும் சைஸுக்கும் வச்சுருக்க பேக்குக்கும் சம்மந்தம் கிடையாது. சம்மந்தம் இல்லாமல் ஆளாக இருக்கிற பார்க்க அக்யூஸ்டமாக இருக்கேன்னு சொல்லிட்டு ஆள் பேக்கை நோண்டி பார்க்க வந்து அதான் மிஷின் தானே, அப்படி உள்ளே போய்ட்டு வெளியில் வரும்போது பாட்டில் சிக்கிருச்சு. என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? ஆதவ் அர்ஜுனாவின் கைப்பையிலும் மதுபாட்டில் இருந்ததால் அவரையும் முழுமையான சோதனை செய்து அதை அப்புறப்படுத்திய பிறகுதான் இந்த பயணத்தில் பயணிக்க முடியும் என தெரிவித்தனர். இதன் காரணமாக சுமார் 40 நிமிடங்கள் இந்த விமானமானது புறப்படுவதில் தாமதம் ஏற்பட்டது. குறிப்பாக பாட்டில், இந்த வெளிநாட்டுக்கெலாம் போயிட்டு வரும்போது பாட்டில் இருக்கா, பாட்டில் இந்த மாதிரி அண்ணன் ட்ராவல் போகிறாங்க வைப்பு. ஏன்னா அங்கே உங்கள் தலைவனை போட்டு பிதுக்க போகிறாங்க. அந்த சோகம் கொஞ்சம் கூட இல்லை. வைப்பில் போகிற ஆதவ வந்து பாட்டிலோடு பிடிச்சிட்டாங்க. அது உயர் ரக விஸ்கியாம்மா. அந்த விஸ்கியோட விலை மட்டும் இணையதளத்தில் பார்க்கும்போது 20 லட்சம் வருது. இந்த மடக்கு ஊதிங்க கீழே விசில் அடிச்சிட்டு இருக்காங்களா, வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சரக்கை அவங்க கண்ணால் கூட பார்த்துருக்கவே மாட்டான். அப்படிப்பட்ட சரக்கை தான் கையில் வச்சுருக்காங்க. இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு முறை இந்த ஆதவுங்கின்ற அந்த வளர்ந்தவர் ஒரு முறை சொன்னார் தந்தி டிவியில். அசோகா அவங்க அந்த மேடமுக்கு வந்து இன்டர்வியூ கொடுக்கும்போது சொன்னார், அரசே வந்து சாராயத்தை விற்கிறது. இதை நாங்கள் கடுமையாக எதிர்க்கிறோம். நீங்க வந்து டாஸ்மாக்ல மூடிடுவீங்க. கண்டிப்பா அரசு செய்யக்கூடாதுன்னு நாங்கள் நினைக்கிறோம். இது வந்து அரசே செய்யக்கூடாது, அரசே விற்கக்கூடாது. ஒரு கலெக்டர் படிச்சுட்டு வந்து ஒரு கலெக்டர் வந்து சாராயத்தை விற்கக்கூடாது, ஒரு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் விற்கக்கூடாது. பூரண மதுவிலக்குன்றது நீங்க சொல்லல, இல்ல அரசு விற்கக்கூடாதுங்கிறது தான். அரசு வந்து விற்கக்கூடாது, அரசாங்கம் விற்கக்கூடாது. சாராயத்தை அரசாங்கம் விற்கக்கூடாது, நாங்களே கொண்டு வந்து விற்றுருவோம். அந்த மாதிரி இவர் என்ன பண்ணுறாருன்னா, அவரே கொண்டு போயிட்டார். இந்த மாதிரி அடைச்சி வச்சுருக்காரு. இதில் அடைச்சி வைக்கல, பேக்கில் அடைச்சி வச்சுருக்காரு. இப்படி போகிற போக்கில் எடுத்து வச்சுருக்குறாங்க. அதாவது ஒரு கட்சி எந்த இடத்துலையுமே எங்கேயுமே உருப்படியே கிடையாது. ஒரு இடத்துக்கு உருப்படி கிடையாது. கிட்டத்தட்ட சிபிஐ விசாரணைக்கு அண்ணன் 3வது முறையாக போகிறாரு. எப்போ? ஒரு முறை 2 முறை கிடையாதுங்க, 3வது முறையாக போகிறாரு. அது இன்றைக்கி போகக்கூடிய சிபிஐ விசாரணையில் அண்ணனுக்கு நீங்கள் நாளைக்கு வாங்க, அதாவது ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு அலுவலகம் திறந்து வச்சுருக்குறோம், தேவைப்பட்டால் நாளாக கழிச்சு மண்டே உங்களை நாங்கள் விசாரிப்போம், அதனால் நீங்கள் வரும்போது 2 நாளைக்கு சேர்த்து பேக்கேஜாக கொண்டு வந்துருங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ தான் ஆதவுக்கு தோணியிருக்கு, 2 நாளைக்கு தங்கணுமா இவங்க கூட போகிறதுக்கு, நமக்கு மண்டை காஞ்சிடும். ஏன்னா வெறிஞ்சோத்தே 3 மணி நேரம் பார்க்கக்கூடிய ஆள் கூட பேய்கிட்டு சைகை கூட பேய்கிட்டு இருக்கோம். இவன் நம்ம மூஞ்சி எவ்வளோ நேரம் பார்ப்பா யோசிச்சு பாருங்கள். வெறிஞ்சோத்தி 3 மணி நேரம் பார்க்காருன்னா ஆதவுடைய மூக்குக்குள்ளே போய் நம்ம தளபதி எப்படி பார்ப்பார்? இப்படி எட்டி பார்த்துட்டு இருப்பார். வெறுமனையே 6 மணி நேரம் பார்ப்பார். அதனால் ஆதவ பயந்துட்டார். நான் கிருட்டா வாரேன்னு சொல்லிவிட்டு ஆதவ என்ன பண்ணுறாருன்னா, கிருட்டோட பாடத்துக்கு உள்ளத்துக்கு வச்சிட்டார். அதான் அங்கே தான் ஃபுல்லாகவே ஸ்கேன் பண்ணிடுறாங்களா. எவரும் தெரிய வேண்டாமா, நீ எங்கேயும் வைக்க முடியாது, ஒழிச்சும் வைக்க முடியாது. சவுண்ட் டிக்குன்னு ஆடும், சவுண்டு கேட்கும்லாங்க. அதான் டிக்குன்னு ஆடும், பிடிச்சிடுவாங்க. பேக்கில் தூக்கி சேஃப்டியாக கொண்டு போயிருக்காங்க. எதுக்கு தான் இந்த பேக் எப்போதுமே கையில் வச்சுருக்குறாங்க? பேக் எதுக்கு கையில் வச்சுருக்குறாங்க? எதுக்கு தான் ரெகுலராக பேக்கோடு போக உடனே பெரிய ஆஃபீஸர் போல நினைக்காதீங்க, அண்ணன் நிறைய படிக்காத போல நம்ம அண்ணன் நினைக்காதீங்க, அண்ணன் நிறைய குடிப்பாராம் அப்படின்னு இந்த பார்க்கும்போது நமக்கு தெரியுது. அதுவும் கத்திரிக்கொள்ளுக்கு விஜய் பேக்கில் இருக்குன்னா இவருக்கு இந்த சரக்கான், யாருக்கு? ஆதவுக்கு இந்த சரக்கான். அண்ணனுக்கு எதாவது கட் பண்ணி நுணுக்கி அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம்ல, அது கத்திரிக்கோள் ரொம்ப யூஸ் ஆகுங்கிறாங்க. சிபிஐ விசாரணைக்கு கத்திரிக்கோளுக்கு என்னப்பா சம்பந்தம் சொல்லுங்கள்? சொல்லு, நீ தான் தைரியமான ஆளத்தை சொல்லு. சிபிஐ இதுக்கு ஒரு முட்டை கொடுங்க. எனக்கு தான் இந்த தாவைக்கா தொண்டர்களுடைய முட்டை பார்க்கும்போது பேரானந்தமாக இருக்கும், அது வியப்பாக இருக்கும். எப்படி இந்த மானக்கட்டு முட்டை கொடுக்குறீங்க? ஊப்பி தோற்றுருவான், சங்கி தோற்றுருவாங்க, அப்படிப்பட்ட முட்டை கொடுத்துட்டு இருப்பாங்க. இப்போ இதுக்கு என்ன முட்டை கொடுக்க போகிறீங்கன்னு தெரியல. ஆராய்ச்சி முக்கியமாடா, முதல்ல கையை வச்சு அண்ணா.
நிர்மல் ஏதோ பதிவு போட்டிருந்தாரு, அது ஃபேக் செய்தி, எதுவுமே உண்மை கிடையாது. வாழ்க்கையில் முதலாக ஒரு செய்தி நிறுவனத்திலேருந்து வந்த செய்தியை தவைக்க கட்சியிலேருந்து மறுப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க. ஏன்னா பிஜேபி கூட்டணிக்கு போகிறாங்கிற பேச்சு அடிபடும் போது எந்த கட்சிக்காரனும், அதாவது தவைக்கிறது எந்த தொண்டனும் எவனுமே எதிர்த்தே பேசலை, வாயை மூடி சைலண்ட் மூடுக்கு போயிட்டாங்க. இப்போ தான் எனக்கு தெரிஞ்சு சரக்குன்னு வந்த உடனே ஐயோ ஆதவ் மோசமானவர். ஏன்னா இன்றைக்கி விஜய் சிபிஐ வரைக்கும் போகிறதுக்கு முக்கியமான காரணமே அந்த வண்டிக்குள்ளேருந்து எட்டி பார்த்த ஆதவ் தான் முக்கியமான காரணம். கரூர் சம்பவத்தில் ஆதவ் விசாரிக்கும் போது எல்லாம் எங்கள் தளபதி தான், எல்லாம் எங்கள் அண்ணன் தான் சொல்லி முழுக்க கையை காமிச்சு விட்டார். இப்போ இந்த சரக்கு பாட்டில் மட்டும் ஆதவ் மட்டும் மாட்டியிருக்காருன்னு தெரிஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஆதவ் சொல்லிடுவார் என்கிட்ட மட்டும் சரக்கு கிடையாது, விஜய் பைக்கில் நோண்டி பாருங்கள், ஏதாவது உள்ளே வச்சுருப்பார், மாத்திரை ஏற்றுல இருக்கும், அவர் நோண்டி பாருங்கள், கூட அப்படின்னு சுற்றி எடுக்கிற புஷியானந்து அவரை தேடி பாருங்க, அவர் தான் கையில் வச்சிருப்பாரு. யோ நாங்க எல்லாத்துக்கும் ரெடியா, எல்லாத்துக்கும் ரெடியா. நிர்மல் வெளியூர் வந்து சப்ளை பண்ணிட்டு சொல்லி மொத்த மாஃபியா கும்பலையும் வெளியே கொண்டு வந்து ஆதவ் வந்து ஆதவுடைய பாட்டில் மாட்டுறதுக்காக மட்டும் நம்ம பெருசாக போகக்கூடாது. ஆதவ் மோசமான ஆள், வளர்ந்தவர் பார்த்தீங்களா, விவரமானவர் பார்த்தீங்களா. ஏன்னா ஒட்டுமொத்த ஊரையே உலையில வச்சு குடும்பம் சம்பாதிச்சது அந்த மைண்ட் உள்ளவங்களா. அதனால் ஆதவ் என்ன பண்ணுவார்னா, நானாக மாட்டிட்டேன், இப்போ தாவைக்காவை அசிங்கப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லி எங்கெங்கே இந்த பாட்டில் வருது, ராஜ்மோகனுக்கு என்ன சப்ளை நடந்துகிட்டு இருக்குது எல்லாத்தையும் ஒப்பிச்சு விட்டுருவார், அப்படியே ஆன்லைன்லேயே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருவார். அதனால தான் ஆதவ் வந்த உடனே நிர்மலுக்கு குப்புன்னு வேத்துருச்சு. ஆகாம பங்காளி மாட்டான்னு பரவாயில்ல, கூட நம்மளே சேர்த்து கூப்பிட்டு வந்துடுவார, இவரோட போக மாட்டார், அவரும் சேர்த்து இழுத்துன்னு வந்துடுவார அப்படிங்கிற பயத்தில் தான் நிர்மல் முதல்ல மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க. என்ன டாக்டர், என்னை கை மாற்றி விட பார்க்குறீங்களா? நான் போகணுமாங்க? எனவே இந்த 2 நாட்களும் ஒவ்வொருத்தன் கட்சி வேலையை பார்த்துட்டு இருக்கான். நம்ம அண்ணனுக்கு மட்டும்தான் சிபிஐக்கு பார்த்து ஓடிக்கிட்டு இருக்காரு. 3வது முறை 2 நாள் நடக்க போது, தொடர்ச்சி நடக்க போதான். என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பாருங்கள். யார் கேடு கெட்டா என்ன, ஆதவுக்கு பாட்டில் இருக்குது, ஜாலியாக இருப்பார். உன் வாழ்க்கைப்பா எப்படிப்பட்ட வாழ்க்கை பாருங்க. ஃப்ளைட்டில் போகக்கூடிய 1 மணி நேரத்தில் கூட வைப் பண்ணிக்கிட்டே போன்னு வச்சுக்க தெரியுமா, அந்த மனசு தாங்க குடிகார மனசு. நீங்க வந்து டாஸ்மாக்ல மூடிடுவீங்க? இதை நாங்கள் கடுமையாக எதுக்கு ரொம்ப கஷ்டம் ப்ரோ, ரொம்ப கஷ்டம் ப்ரோ. நோ முத்துண்ணா,